யோபு கிழக்கத்திய தேசங்களில் மிகப்பெரிய செல்வந்தர், உத்தமனும் நீதிமானாகிய அவர் தன் குடும்பத்துடன் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். பரலோகத்தில் கர்த்தர் யோபுவின் பக்தியை புகழ, சாத்தானோ வேலி அடைத்ததால்தான் யோபு உமக்கு பயப்படுகிறான், எல்லாவற்றையும் அழித்தால் அவன் உம்மை தூஷிப்பான் என்று சவால் விட்டான். சாத்தானின் அனுமதிக்குப் பின் அடுத்தடுத்து வந்த 4 பேரழிவுகளில் யோபு தன் ஆஸ்தி அனைத்தையும், அன்பு மகன்கள் 10 பேரையும் இழந்தார். ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனின் சித்தத்திற்கு பணிந்தார். யோபு உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை கொடிய கட்டிகளால் பாதிக்கப்பட்டு சாம்பலில் அமர்ந்தார். அவருடைய மனைவியோ தேவனை தூஷித்து மரித்துப்போ என்று தூண்டினாள். யோபுவோ நாம் நன்மையை மட்டும் ஏற்றுக்கொள்வோமா என்று சொல்லி பாவ வார்த்தை பேசாமல் உத்தமத்தை காத்தார். நீ இரகசியமாக பாவம் செய்ததால்தான் இந்த துன்பம் என்று வாதிட்டனர். யோபுவோ தான் குற்றமற்றவன் என்றும் தேவன் ஏன் இதை செய்கிறார் என்றும் அறியாமல் துயரப்பட்டார். நீண்ட விவாதங்களுக்கு பிறகு ஒரு சுழற்காற்றிலிருந்து தேவனே யோபுவிடம் பேசி தனது சிருஷ்டிப்பின் ஞானத்தையும் மனிதரால் அறிய முடியாத தமது பரம ஆற்றலையும் வெளிப்படுத்தினார். அதைக் கண்ட யோபு, உம்மை காதால் மட்டுமே கேட்டேன், இப்போது என் கண் காண்கிறது என்று தன்னை தாழ்த்தி மனம் திரும்பினார். தேவன் யோபுவின் துயரத்தை திருப்பி அவருக்கு இழந்த அனைத்தையும் 2 மடங்காக கொடுத்தார். முன்பு இருந்ததை விட அதிக ஆஸ்தியையும் மீண்டும் 10 பிள்ளைகளையும் கொடுத்து பூமிக்குரிய நீண்ட ஆயுளையும் ஆசிர்வாதத்தையும் தந்தார்.